ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. அத்தியாயம் 28. 30,000 40,000 போட்டு அவன் எடுத்து கொடுத்த பட்டுச்சேலையை விட 200 ரூபாய் கொடுத்து வாங்கிய அந்த சாதாரண சேலையை அன்று அத்தை எப்படி கொண்டாடினாரோ அது அவனுக்கு நன்றாக தெரியுமே. அவனுக்குமே அந்த சேலை மிக உயர்வானதாகத்தான் தெரிந்தது. ஏனென்றால் பெரிதாக எந்த பழக்க வழக்கமும் தெரியாத அவன் அத்தை மகளுக்கு முதல் புடவை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றியதே ஆச்சரியம்தான். அதிலும் புடவை எடுக்க தெரியாமல் தன்கூட படிக்கும் ஒரு பெண்ணிடம் தான் தயங்கி தயங்கி உதவி கேட்டதை இன்றும் கூட அவனால் நம்ப முடியவில்லை. அப்படி வாங்கிய புடவை அவனுக்கும் மன நிறைவை கொடுத்தது. பூமதியை பற்றி சொல்லவே வேண்டாம். மச்சான் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிக்கொண்டு வந்து சபையில் நின்றதும், சக்திவேல் கைப்பிடித்து மனையை 3 முறை வலம் வந்ததும், அவன் மனையில் பிடித்து விட்டதும் அன்றுதான் சாதாரணமாக மச்சான் என்று கூப்பிட்டு திரிந்தவள் ஏதோ ஒரு மாற்றம். அதை அவள் அப்ப உணரும் நிலையில் அந்த சிறு பெண் இல்லை. அதன் பிறகு அவள் வாழ்க்கையில் வீசிய புயல் அதனால் அவர்கள் நிலைகுலைந்து நின்றது. அது என்ன உணர்வு என்று அவளும் உணரவிடலை. அவள் மனதில் அழகாக ஊன்றிவிட்டு போய்விட்டது. பூமா பூஜா இருவரும் அண்ணனையும் அத்தாச்சியையும் கேலி செய்து ஓட்டினார்கள். என்ன அத்தாச்சி, கொக்குக்கு மதி ஒன்னே என்பது போல தவமிருந்து எங்கள் சக்தி அண்ணனை பிடிச்சிட்டியே என்றார்கள். ஆமாம், நான் முன்னாடி பிடிக்க போகிறேன், நீங்கள் 4 மாதம் தள்ளி பிடிக்க போகிறீங்க, பார்க்கத்தானடி போகிறேன் என்றாள். அவள் முகமும் அன்றளர்ந்த தாமரையாய் மலர்ந்து கிடந்தது. மறுநாள் பியூட்டி பார்லரில் இருந்து வந்த பெண்கள் பூமதியை அலங்காரம் செய்தார்கள். மெய்யம்மை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொன்னாள். அவர்கள் இரவுதான் கிளம்பி வந்தார்கள். சுனில் குழந்தையுடன் கிளம்பி நின்றான். அப்பச்சி வீட்டிற்கு வந்து தங்கியவர்கள் கிளம்பி வந்துவிட்டார்கள். சக்திவேல் இந்த இடைப்பட்ட நாட்களில் தினமும் ஒரு முறை வேட்டி கட்டி பழகியதால் நன்றாக வேட்டி கட்டி கிளம்பினான். அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் சென்னையில் கூட படித்தவர்களை கூப்பிட்டு இருந்தான். அவர்களும் அப்பச்சி வீட்டில்தான் தங்கினார்கள். மற்றபடி +1 +2 படித்த போது பழகிய இந்த ஊர் நண்பர்கள் சிலரை குணசீலன் மூலம் கூப்பிட்டிருந்தான். அனைவரும் கோவிலுக்கு வந்து விட்டார்கள். பட்டு வேட்டி சட்டையில் அவன் கம்பீரமாக வர அவனை பார்த்து மயங்கியே விட்டார்கள். பூமதி மயங்கி ஆ என்று வாயை திறந்த வாயை மூடாமல் ஜொல்லு ஒழுக, அவர் ஓம் புருஷன் தாண்டி என்று லக்ஷ்மி கேலி பண்ண முகம் சிவந்து விட்டாள் பூமதி. அவளை தலை முதல் கால் வரை பார்த்தவன் சூப்பர் என்றான் ரசனையாக. பூமதி முகம் இன்னும் சிவந்து விட்டது. அவன் சொன்னது பக்கத்தில் நின்று அவள் தோழிகளுக்கு கூட கேட்கலை. பூமதி முகம் சிவந்ததை வைத்துத்தான் அவன் ஏதோ சொல்லியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். மணமக்கள் கோவிலுக்கு சென்றார்கள். அங்கே கூட்டம் நிறையத்தான். ஏனென்றால் உள்ளூரில் உள்ள சொந்தங்களை விட முடியாதே. அதுவும் அவர்களின் முன்னே வேலை செய்து சம்பாதித்து ஏமாந்து போகிறாள் என்று கேலி செய்தவர்கள் முன் திருமணம் நடப்பதால் ஓரளவு சொல்லித்தான் செய்தார்கள். அப்பத்தா, சித்தப்பா, அப்பச்சி மூவரும். நல்ல நேரத்தில் சக்கர நாற்காலில் அமர்ந்து இருந்த ஆச்சியும் அப்பச்சியும் முழு மனதோடு உள்ளார்ந்த மகிழ்வோடு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மஞ்சள் கயிற்றில் கோர்த்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்க வாங்கிய சக்திவேல் தந்தை தாயையும் மாமா அத்தையையும் தெய்வத்தையும் நினைத்து பூமதி கழுத்தில் 2 முடிச்சு போட, பூமா 3வது முடிச்சு போட பூஜா விளக்கை பிடித்திருந்தாள். மற்ற சடங்குகள் ஒவ்வொன்றாக நடந்தது. அதை கண்ணார கண்ட ஆச்சியும் அப்பச்சியும் நிம்மதியாக உணர்ந்தார்கள். தாய் தகப்பனை இழந்துட்டு அம்மா பார்த்த வேலையை நான் செய்கிறேன் ஆச்சி என்று அவள் வந்தபோது அவள் வயிறு வாடக்கூடாது என்றுதான் சேர்த்து கொண்டார். படிப்பை விட்ட போதும் வருத்தப்பட்டார்கள். பூமதியை யாரும் தவறாக ஒரு பார்வை பார்க்கக்கூடாது. குணசீலன் கொன்றே விடுவான் என்று தெரியும் மற்றவர்களுக்கு. ஆனால் அவளை பாதுகாப்பு வளையத்திற்குள் இத்தனை வருடம் வைத்திருந்தது இந்த 2 பெரியவர்களும் தான். பெற்ற தாய் தந்தையாக பார்த்து கொண்டார்கள். அவள் காலை தூக்கி தன் மடியில் வைத்து அவன் மிஞ்சி போட்டான். கோவிலில் மனிதர்களை விழுந்து கும்பிடக்கூடாது. எனவே சாமிக்கு கணவன் மனைவி இருவரின் பெயரிலும் அர்ச்சனை செய்து சாமி கும்பிட்டுவிட்டு பொண்ணு மாப்பிள்ளை
புது காரில் வீடு வந்தார்கள். அங்கே பூமதியின் அக்கா தங்கை தான் ஆரத்தி எடுக்கணும். எனவே பூமதியின் சித்தப்பா மகள் ஆரத்தி எடுத்தாள். அதை பார்த்து விழித்தான் சக்திவேல். ஏனென்றால் நாத்தனார்கள் தானே ஆரத்தி எடுப்பார்கள் என்றுதான் அவன் பூஜாவுக்கு 2 நெக்லஸ் வாங்கியிருந்தான். இப்ப இதை அவன் எதிர்பார்க்கலை. தப்பா போயிருமே, ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் போகக்கூடாதே. அதுவும் பூமதியின் சித்தியின் வாய்க்கு கல்யாணத்தன்றே அவளாவதா என்று ஒரு நிமிடம் திகைத்து விட்டான். சரியாக அந்த நேரம் அப்பச்சி அந்த நெக்லஸ் பெட்டியை அவனிடம் கொடுத்து, கொழுந்தியாவுக்கு கொடு என்று கொடுத்தார். அவனும் வாங்கி, கொடு, இந்த கொழுந்தியாவுக்கு கொடு, கொழுந்தியாவுக்கு கொடுத்தாதான் உள்ள விடும் கொழுந்தியா என்றார் அப்பச்சி சிரிப்புடன். சக்திவேலும் உடனே வாங்கி அந்த பெண்ணிடம் கொடுத்தான். பூமதியின் சித்திக்கு வாயெல்லாம் பல்லானது. நகையாச்சே. பிறகு பொண்ணு மாப்பிள்ளை சாமி கும்பிட்டு பூமதி விளக்கேற்றினாள். இருவருமே இதுதான் வீடு, எனவே பால்பழம் கொடுத்தார்கள். நல்ல நேரத்திலேயே வீட்டுக்கு கிளம்புங்க என்றார் சுப்புத்தாயி. சக்திவேலு, கிளம்புடா, நம்ம வீட்டுக்கு, முறைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரணும் என்று சொல்ல கிளம்பினார்கள். மெல்ல பூமதியின் காதில், இப்போ பூஜாவுக்கு நகை இல்லையே, என்ன பண்ணுறது என்று சக்திவேல் கேட்க, நல்ல வேலை, எனக்கும் ஒரே மாதிரி தானே வாங்கினீங்க, என்னோடதைத்தான் சித்தப்பா மகளுக்கு கொடுத்தேன் என்றாள். அப்பாடி, நான் டென்ஷன் ஆகிட்டேன் உன் சித்தியை நினச்சி என்றான். நீங்கள் கொடுத்தப்ப எனக்குமே சித்தப்பா மக ஞாபகம் வரலை. அப்பத்தா கிட்ட பூஜாவுக்கு நீங்கள் வாங்கினதை காட்டின போதுதான் இங்கே உன் வீட்டில் கொழுந்தியா முறை உள்ள உன் சித்தப்பா மக தான் ஆரத்தி எடுக்கணும். அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறது? உன் சித்தி அத்தை 2 பேருமே பொல்லாதவளுக, செஞ்சால் 2 பேருக்கும் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது என்றார். எனக்கு தான் சங்கடமாக போய்விட்டது. சின்னதில் இருந்து 2 பேருமே உங்ககிட்ட அண்ணேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவளுக. உங்களுக்கு அவங்க 2 பேரையும் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கொடுக்கலை என்றால் மனசு வருத்தப்படுவீங்க என்று தெரியும். அதனால தான் அப்பத்தா எனக்கும் இதே மாதிரி வாங்கி இருக்காக என்று காட்ட, அப்போ இதை உன் தங்கச்சிக்கு கொடு, சக்தி உனக்கு வாங்கி தருவான் என்றார் அப்பத்தா. அவருக்கு மகளோட பேத்திகளுக்கும் சின்ன மகனோட மகளுக்கும் சக்திவேல் இப்படி கை நிறைய செய்வது பிடிக்கலைதான். ஏனென்றால் அன்று சக்திவேல் தாய் தந்தையை இழந்து அத்தை கூட அந்த வீட்டிற்கு வந்தபோது இந்த 2 பெண்களும் தான் அதிக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்படி செய்துவிட்டு இன்று அவன் கொடுப்பதை வாங்கிக்க அவருக்கு சங்கடமாக இருந்தது. மகனும் மருமகளும் இறந்து பேத்தி படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போய் அவனுக்கு பணம் அனுப்பிய போதுதான் அப்பத்தா பேத்தியை கண்டித்தார். அப்போதும் மாமா மகன்தானே, நாளைக்கு அவனையே மாப்பிள்ளை ஆக்கி விடுவோம் என்றுதான் நினைத்தார். சுப்புத்தாயி வீட்டின் முன் கார் நின்றது. அங்கே அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க கூடிவிட்டார்கள். ஊர் பக்கம் இப்போதும் இந்த வழக்கம் உண்டு. பொண்ணு மாப்பிள்ளையை நிற்க வைத்து பூமாதான் ஆரத்தி எடுத்தாள். அத்தாச்சி, நீ எங்களுக்கு எதுவும் கொடுக்காம உள்ள வர முடியாது என்று பூஜா வம்பிழுக்க, அடி விடுங்கடி, அவளே கொடுப்பா, அவளுக்கு அண்ணன் தம்பி தான் கொடுக்கணும் என்றதும், அதனால் என்ன, அத்தாச்சிகள் ஆசைப்பட்டதை அவங்க அண்ணன் கொடுப்பாரு என்று பூமதி சொல்ல, அப்பச்சி 2 நெக்லஸ் பெட்டியை கொடுக்க வாங்கி அவன் பூஜா இருவரிடமும் கொடுக்க அத்தனை பேரும் வாயடைத்து போனார்கள். பூமதியை அசிங்கமாக பேசி அவமானப்படுத்திய சுப்புத்தாயின் மகள்களுக்கு நாத்தனார் தங்கம் கொடுத்திருக்கிறானே சக்திவேல், பெரிய மனசுதான் என்று பேசிக்கொண்டார்கள். வீட்டிற்குள் போய் சாமி கும்பிட்டு பால் பழம் சாப்பிட்டு கிளம்பினார்கள். குணசீலன் முகம் இறுகி போனான். குடியிருந்தவர்களிடம் சாப்பாடு போட முற்றம் வேண்டும் என்று முன்பே சொல்லி இருந்ததால் குடியிருந்தவர்கள் வீட்டை ஒதுக்கி வைத்து கொடுக்க முற்றத்தில் கொட்டகை போட்டு காலை மதியம் விருந்து சாப்பாடு தடபுடல் பட்டது. வீட்டிற்கு வந்ததும் உறவினர்களிடம் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினார்கள். முதலில் அப்பத்தா, ஆச்சி, அப்பச்சி, அப்புறம்தான் மற்றவர்கள். பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிடும்போது, அண்ணே, அத்தாச்சிக்கு ஊட்டு என்று பூஜா கலாட்டா செய்ய சின்ன சிரிப்புடன் சக்திவேல் அவளுக்கு பிடித்த அல்வாவை எடுத்து ஊட்டினான். ஆமாம், அவளுக்கு அல்வா பிடிக்கும். அதனால் சாப்பாட்டில் அவளுக்கு பிடித்ததாக பார்த்து செய்ய சொன்னான். உறவினர்களுடன் போட்டோ வீடியோ எடுத்து கொண்டார்கள்.
வந்த விருந்தினர்கள் சாப்பிட்டு கிளம்பினார்கள். பூமதியின் தோழிகள் 4 பேரும் நேற்று வந்தவர்கள் இன்றுதான் தோழியிடம் விடைபெற்று கிளம்பினார்கள். சென்னைக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும், சரியா என்று தான் கூறி தோழிகளை அனுப்பி வைத்தாள். வந்தவர்கள் அனைவரும் கிளம்பிவிட சக்திவேல் உள்ளூர் நண்பர்களுடன் பேசி அனுப்பி வைத்துவிட்டு தன் சென்னை நண்பர்களுடன் பேசினான். பரவாயில்லடா சக்தி, உன் கல்யாணத்தப்பவாவது பேசுறியே என்றார்கள். எனக்காக வந்த உங்ககிட்ட நான் தானடா பேசி உபசரிக்கணும் என்றான். வெல்டன், நல்ல முன்னேற்றம் என்றார்கள் நண்பர்கள். உனக்குத்தான் அவன் படிக்கும் காலத்திலேயே தேவைக்கு மேல் பேச மாட்டான். வெளிநாடு சென்றபின் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. இங்கே வந்த பின் தான் விசாரித்து தன் திருமணத்திற்கு அழைத்தான் சக்திவேல். அவர்களும் விடைபெற்று கிளம்பினார்கள். மெய்யம்மை அப்பச்சி வீட்டிற்கு போய்விட்டாள். இரவு சுனிலும் ராமநாதனும் விசாலாட்சியும் கிளம்புகிறார்கள். அவர்களுடன் தான் மெய்யம்மையும் போவாள். போய் சித்த படுத்து எந்திரி என்று சொன்னாலும் அதற்கான இடம் இல்லை அங்கே. செட்டியார் வீடுகளில் முத்தம், கூடம், சமையலறை, நடுக்கூடம் எல்லாமே நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமுமாக இருக்கும். ஆனால் அறைகள் மட்டும் ஜன்னலே இருக்காது. பெரிய கனமான மரக்கதவுகள் போட்டு இருப்பார்கள். வாசலும் குனிந்துதான் உள்ளே போகணும். அப்படித்தான் இருக்கும். விளக்கு எரியும், மின்விசிறி எல்லாம் இருக்காது. பூமதியின் பகுதியிலும் அப்படி ஒரு அறை உண்டு. அதில்தான் முக்கியமான பொருட்கள் இருக்கும். பீரோவும் பொருட்களும் தான் இருக்கும். அங்கே படுக்க முடியாது. பெரும்பாலும் சாமி அறையும் அதுவாகத்தான் இருக்கும். எனவேதான் திருமணத்தை முன்னிட்டு கூடத்தில் ஒரு பகுதியில் அலுமினிய சுவர் வைத்து தடுத்து மின்விசிறி போட்டு இருந்தார் அப்பச்சி. அதைத்தான் சக்திவேல் பயன்படுத்தி கொண்டான். பூமதி அறையில் போய் உடைமாற்றி கொண்டு வந்து அவளுடைய நகைகளை கலட்டி பத்திரப்படுத்தி விட்டு வர அங்கே அப்பத்தா, சித்தப்பா, சுப்புத்தாயி தவிர வேறு யாரும் இல்லை. சரி, நான் போயிட்டு நைட்டு வாரேன் என்று சித்தப்பா கிளம்பிவிட சுப்புத்தாயி தான் காலை மதியம் மீதம் இருந்த உணவுகளை சூடுபடுத்தி விட்டு வீட்டிற்கு சென்றார். சக்திவேல் தரையில் பெட்ஷீட் விரித்து தலையினை வைத்து கொண்டு படுத்து விட்டான். அந்த தடுப்பிற்குள் பெரிய ஜன்னல் இருந்ததால் காற்றும் வந்தது. பூமதி கூடத்தில் தலையினை வைத்து படுத்துவிட்டாள். 6 மணிக்கு எழுந்தாள். அப்பத்தா டீ போட்டு கொடுக்க குடித்தாள். சக்திவேலும் வர குடித்தார்கள். அப்பச்சியும் சித்தப்பாவும் குணசீலனும் வர ஆண்கள் திருமண வரவு செலவுகளை பார்த்தார்கள். ஆமா, இதென்ன இவ்வளவு மொய்ப்பணம் வந்திருக்கு? இத்தனை வருடம் மாமா அத்தையும் இல்லை, அப்புறம் எப்படி என்று அவன் கேட்க, என்னப்பா இப்படி கேட்குற? இத்தனை வருஷம் நல்லது கெட்டதுக்கு யார் வந்து சொன்னாலும் மொய்ப்பணம் என்கிட்ட கொடுத்துருவா பூமதி. உன் பேர் போட்டு நான் தான் எழுதுவேன். எப்படியும் நீ தான் இந்த வீட்டு மருமகன். பூமதி தான் பணம் கொடுப்பா. நான் போய் எழுதிட்டு வருவேன் என்றார் அப்பத்தா. உண்மையில் அதிர்ந்து தான் போனான் சக்திவேல். நான் இவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று எத்தனை நம்பி இருக்கிறாள்?